என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு சவால் விடுகின்றேன். இன்று இந்த வாக்கினை கேட்கும் பொழுதே நீ கண்ணீர் விடுவாய். ஏனென்றால் இன்று இரவுக்குள் நான் சொல்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. அது நடக்கும் பொழுது நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் இதற்காக பட்ட கஷ்டங்களை எண்ணி நீ வேதனைப்படுவாய். என் குழந்தையே, மனது எப்பொழுதும் கனமாக இருக்கிறது. ஏதோ ஒன்றை நாம் இறக்கி வைக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு உணர்வுகளை கொடுக்கிறது என்றால், என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை எங்கோ ஓரிடத்தில் ஒரு மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதுவும் தன்னை சுற்றி இருக்கின்றவர்களால் கொடுக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள முடிகிறதல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாகவும் நிறைவாகவும் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய காலகட்டம் இது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று என் குழந்தை நீ எல்லா விஷயங்களையும் எண்ணி எண்ணி வருந்தி நின்றதும் தயங்கி நின்றதும் போதும். இனிமேலும் என் பிள்ளையினுடைய கண்ணீர் துளிகள் வீணாகி போவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். என் குழந்தையே, உன்னுடைய கஷ்டத்தை காண இங்கு இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே துடித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வந்தாய். இப்பொழுது உன்னை சோதிக்க இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் தோல்வி பெறுவதனால் இவர்கள் அடுத்தடுத்து என்ன செய்யலாம் என்பதனை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்து எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நாம் செய்வதனால் நமக்கான சந்தோஷத்தை பெற முடியும் என்று அவர்களும் யோசிக்கிறார்கள், நீயும் யோசிக்கிறாய். உன்னை வேதனைப்படுத்துவதில் அவர்களுக்கு சந்தோஷம், அவர்கள் நினைப்பதை பொய்யாக்குவதில் உனக்கு சந்தோஷம். இப்படித்தான் இந்த வாழ்க்கை இத்தனை நாளுமே ஏதாவது ஒரு போராட்டத்தோடும் ஏதாவது ஒரு விஷயங்களோடும் உனக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இப்படி மீண்டும் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ இதனையெல்லாம் உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான உண்மைகளை தேடத் தொடங்கி இருக்கின்றாய். என்றாவது நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்காதா? என்றாவது நாம் விரும்பிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடந்து விடாதா என்று எண்ணி என் பிள்ளை மனக்கலக்கத்தோடு நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் கண்கள் கலங்கப் போகின்ற நேரமாக மாறப்போகின்றது. ஏனென்றால் இனிமேல் என் பிள்ளை கலங்குவது கண்ணீர் துளிகளினால் அழுகையினால் அல்ல, அது சந்தோஷத்தினால், வேதனையினால் அல்ல, அது மகிழ்ச்சியினால். இனி நீ சிந்துகின்ற ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் துளிகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு உறுதியாக எடுத்துச் சொல்லும். நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கு உணர்த்தும். இந்த வாழ்க்கை என்னவாக மாறப்போகிறது என்பதனை நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும். என் பிள்ளையை, நீ கலங்கி நின்ற நேரங்களில் எல்லாம் உனக்கு வாழ்க்கை கொடுத்த ஒவ்வொரு கஷ்டங்களும் இனிமேல் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான பேரானந்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நான் உறுதியாக நிற்கின்றேன். என் குழந்தையே, இந்த சூழ்நிலைகள் அத்தனைக்கும் நீ எப்பொழுதுமே வருந்தி நின்றது எல்லாம் போதும். இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும். ஏனென்றால் நீ அழுதது எல்லாம் போதும். நீ போதும் போதும் என்கின்ற அளவிற்கு அழுது தீர்த்து விட்டாய். இனிமேலாவது உனக்கு கண்ணீர் துளிகள் இல்லாத ஒரு சந்தோஷமான நேரத்தை நான் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். என் பிள்ளையே, எந்த ஒரு உறவு பேசிய வார்த்தைகளை கேட்டதும் இந்த வாழ்க்கையையே நீ வெறுத்தாயோ, எந்த ஒரு உறவு சொன்ன சொல் உன்னுடைய மனதை ரணமாக்கியதோ, அந்த சொல் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை இனிமேல் தலைகீழாக புரட்டி போடும். என் குழந்தையே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனப்போக்கில் இருக்கின்றார்கள். இங்கு என்னுடைய குழந்தைகள் பலரும் சில விஷயங்களினால் பாதிக்கப்படுகின்றார்கள். அது என்ன தெரியுமா?
பேசுகின்ற வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களிடத்தில் இருக்கின்ற குறைகளை எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த குறைகளை அப்படியே சொல்லி சொல்லி அவர்கள் மனதை ரணமாக்கி அவர்களுக்கு இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு துன்பங்களை இவர்கள் கொடுத்து விடுகின்றார்கள். இது போன்ற நேரங்கள் எல்லாம் உனக்கு கொடுத்திட்ட வேதனைகள் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் நிலைத்து நிற்காமல் உனக்கான உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக இனி நீ தேட வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. இத்தனை நாளும் என்னவெல்லாம் நடந்தது, ஏதுவெல்லாம் நடந்தது என்று நீ கண் கலங்கினாயோ, இந்த மனிதர்கள் உனக்கு எதை செய்தார்கள் என்று சொல்லி நீ வருந்தினாயோ, அதையெல்லாம் தாண்டி என் பிள்ளை நீயாகவே உன் வாழ்க்கையை அழகாக செதுக்கப் போகின்றாய். என் தங்கமே, நாம் விரும்பியது போல இந்த வாழ்க்கை நமக்கான உண்மைகளை எப்பொழுதுமே கொடுக்கவில்லை என்று நீ வருத்தப்பட்டாய். ஆனால் இப்பொழுது இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை மட்டுமல்ல, உனக்கு பல உண்மைகளையும் சொல்லப் போகின்றது. பல புதிய உண்மைகளையும் உனக்கு எடுத்து சொல்ல போகின்றது. ஏனென்றால் நீ நினைக்கிறாய், உன்னை இப்படி மன கஷ்டப்பட்ட இவர்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்த நினைத்தவர்கள் என்று. ஆனால் இதையும் தாண்டி ஒருவர் உன் வாழ்க்கையில் இருக்கின்றார். ஏனென்றால் அவரினுடைய தூண்டுதலால் மட்டும்தான் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் ஒவ்வொரு விதமான செயல்களும் உன்னை மேலும் மேலும் எப்பொழுதும் காயப்படுத்தி நிற்கும் பொழுது, இதையெல்லாம் கடந்த என் பிள்ளை நீ எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையின் உனக்கான மகிழ்ச்சியையும் பேரானந்தத்தையும் பெற வேண்டும் அல்லவா? எந்த இடத்தில் உன்னை இந்த வாழ்க்கை கைவிட்டிருந்தாலும், எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உன்னை வேதனைப்படுத்தி இருந்தாலும், அந்த இடத்தில் நின்று நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னுடைய கண்ணீர் துளிகளை மதிக்காத இந்த மனிதர்களுக்காக ஒரு நொடிப்பொழுதேனும் ஒரு சொட்டு கண்ணீரையும் நீ வீணாக்காதே. நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் இவர்கள் மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தும்படிக்கான ஒரு நிலையை உருவாக்கி கொடுத்துவிடும். அதனால் இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி விடாமல் என் குழந்தை எப்பொழுதும் நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள். என் பிள்ளையே, யார் வேண்டும் உனக்கு? யாருடைய ஆறுதல் வேண்டும் உனக்கு? யாருமே வேண்டாம். உன் அம்மா நான் இருக்கிறேன். நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லாம் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றது. இவர்கள் போதும். இனி எந்த நிலை கடந்தும் என் பிள்ளை நீ வாழ கற்றுக்கொள்வாய். எந்த சூழ்நிலையை தாண்டியும் நீ உறுதியான நிலையை எடுக்க முன்னே வந்து விடுவாய். உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் இனி எந்த நேரமும் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கட்டும். இனி எந்த நேரமும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு நிச்சயமாக எடுத்து சொல்லட்டும். என் குழந்தையே, எதையுமே தாண்டி நீ ஆசைப்பட்டதை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னால் நிச்சயமாக அடைய முடியும். எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது போல ஒரு வெற்றியை நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். இனி எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ பதறாதே. எந்த நிலைக்கும் இந்த வாழ்க்கையில் என் குழந்தை சட்டென்று மனமுடைந்து விடாதே. உன்னை தேடி நான் வருகிற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி எந்நாளும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும். பேரதிர்ஷ்டம் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வர வேண்டும். இனி நடக்கக்கூடிய சந்தோஷமான செயல்களுக்கு உன்னை தயார்படுத்திக்கொள். உன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளுக்கும் உன்னை நிச்சயமாக நீ என்னவென்று முன்னெடுத்து வா. இனி எது நடந்தாலும் நீ ஆசைப்பட்டதை எல்லாமும் நீ பெற்றுக்கொள்ளும் வரை உன் வராகி உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். என் குழந்தையே, இன்றிரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது உன்னுடைய மனநிலையை நீ நிச்சயமாக தெளிவுபடுத்தக்கூடிய விஷயமாக இருக்க போகிறது. யார் உனக்கு வேண்டும்,
யார் உனக்கு வேண்டாம், யார் இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மையானவர்கள், யார் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்றே உன்னோடு பழகி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை பற்றி எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டு இனி எந்நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அற்புதங்களை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, வராகி சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துவிட்டது என்றால் இனி எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் எண்ணி நீ வருந்த மாட்டாய். இனி எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் யோசித்து என் பிள்ளை கலங்க மாட்டாய். உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தும். உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகள் எல்லாமும் இனி எப்பொழுதும் இந்த நிலை கடந்து உன்னை வாழ வைக்கும். பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை காணக்கூடிய நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரானந்தத்தை தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ எந்த ஒரு விஷயத்தையுமே நினைத்தது கிடையாது. ஆனால் நடக்கும்போது அத்தனையும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பது நீ தெய்வத்தின் மீது வைத்த நம்பிக்கை அல்லவா? இந்த நம்பிக்கையோடு தெய்வம் உன்னை வழிநடத்தும் என்பதனை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்கின்ற ஒரு தெளிவான முடிவை இன்று இரவுக்குள் நீ கட்டாயமாக எடுத்துவிட வேண்டும். நீ வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையை உறுதிப்படுத்தியும், நீ வேண்டாம் என்று நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் இனி ஒருபொழுதும் உன்னை தொந்தரவு படுத்தாமலும் உன்னை விட்டு தானாக விலகிச் செல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு வாழக்கூடிய என் குழந்தை, இனி எந்த நிலையிலும் நீ விரும்பியதை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இனி எந்த சூழ்நிலையிலும் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உணர்ந்து விட வேண்டும். உன்னை தேடி வரும் பொழுது நான் உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் உனக்கு தந்துவிட எண்ணுகிறேன் அல்லவா? அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையில் நீயும் உனக்கான அத்தனையையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள முன்னே வந்துவிடு. இந்த நாளில் இப்படி ஒரு விஷயம் மட்டும் உன் வாழ்க்கையில் உறுதியாக நடந்து விட்டது என்றால் அதன் பிறகு என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய கவலைகளும் இருக்காது. இனி எந்த சிந்தனைகளும் உனக்குள் இருந்து உன் வாழ்க்கையை துன்பப்படுத்தாது. அத்தனையும் நல்லபடியாக நடக்கட்டும். எப்பொழுதும் போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ உறுதியாக உணர்ந்து கொள். உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் உன் முன்னால் நின்று உனக்கு அத்தனை சந்தோஷங்களையும் தரும் வரையிலும் என் பிள்ளை நீ எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. தாயானவளினுடைய அன்பினால் நீ எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை உணர்ந்து விடுவாய். தாயானவளினுடைய அன்பினால் நீ எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறக்காதே. வராகி தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். இந்த வராகி சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னை பேரானந்தப்படுத்தட்டும். இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சரியான புரிதலுக்குள் நீ வைத்து கொண்டு இருக்கும் வரை உன்னை உன் அம்மா விடாமல் உன் பின்னால் வந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. யாரும் உன்னை வெறுக்கலாம், யாரும் உன்னை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் உன் தாயானவள் அதை ஒருபோதும் நடத்த அனுமதிக்க மாட்டேன். உன் அம்மா நான் எப்பொழுதுமே அதை உன் வாழ்க்கையில் ஆதரிக்க மாட்டேன். நான் இருக்கும் வரை உன்னை யாரும் இங்கே ஒதுக்க முடியாது. நான் இருக்கும் வரை யாரும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியாது. அப்படியே கொடுக்க நினைத்தாலும் அதற்கு நான் நிச்சயமாக தக்க பதிலடியை கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி சொன்ன சொல்லில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ காண வேண்டும். என் பிள்ளையே, தேவையான விஷயங்களையும் தேவையில்லாத விஷயங்களையும் நம்மால் பிரிக்க முடியும் என்றால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இருக்காதல்லவா? தேவையற்ற விஷயங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விடு. தேவையான உண்மைகளை உன்னோடு வைத்துக்கொள். நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்றுமே நான் சொன்னது போல
உனக்கான அதிசயங்களை நான் நடத்தி கொடுக்காமல் எங்கும் சென்று விட மாட்டேன். இதனை புரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ உன்னை தயார்படுத்திக்கொள். எல்லா நிலையிலும் இந்த வராகியினுடைய அன்பு உன்னை தொடர்ந்து வருவதை நீ உணர்ந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா சர்வ நிச்சயமான நம்பிக்கைகளும் உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அம்மா சொன்னது போல என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிசயத்தையும் பெற வேண்டி நீ முன்னேறி கொண்டே இரு. எந்த நேரத்திலும் நான் உன்னை வழிநடத்தி உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. இந்த நிலை கடந்து உன்னால் வாழ முடியும். இந்த சூழ்நிலையை கடந்து நிச்சயமாக உனக்கான வெற்றியை உன்னால் பெற முடியும் என்பதனை நீ நம்பினால் அது போதும். இனி எல்லா நேரத்திலும் நான் வருவேன் உன்னோடு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.